ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருங்க, சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பிரசாதமாக கூட சொல்லலாம். நம்ம விசேஷத்துக்கும் இது பண்ணுவோம். கல்யாண கேசரி அந்த மாதிரி இல்லை, இது கல்யாண கேசரி சாமிக்கு படைக்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது என்ன, எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லலாம். அதில் நான் பைனாப்பிள் போட்டு பண்ண போகிறேன். பைனாப்பிள் கேசரி விஜி பாணியில் பண்ண போகிறேன். அது எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். என்ன பொருள்லாம் தேவைன்ட்டு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளார போகலாம். பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு அன்னாசி, அதாவது பைனாப்பிள், அன்னாசி பழம், பைனாப்பிள், முந்திரி 25 கிராம், திராட்சை 25 கிராம், ஃபுட் கலர் நான் யூஸ் பண்ணல. குங்குமப்பூ ஒரு 2-3 பிஞ்சு அளவு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய், தேவையான 6 ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்போ இந்த பைனாப்பிளில் இந்த நடுவில் ரவுண்டு இருக்கும். இந்த ரவுண்டை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் இது தடியாக இருக்கிறதையும் நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் இந்த நடுவில் இருக்கிறது, இந்த தடியாக இருக்கிறது, இது ரெண்டுத்தையும் எடுத்துடணும். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். திராட்சையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்த பிறகு திராட்சையும் போட்டு ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். எல்லாம் பொன்னிறமாக வறுத்து வச்சுட்டோம். அன்னாசி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதே நம்ம இது பண்ணிக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு மாதிரி இந்த சுவை இருக்கும்ல, புளிப்பும் ஒரு மாதிரி அரிப்பு சுவையாட்டம் இருக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நம்ம இதை இது பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம். இது ரோஸ்டட் ரவை தான், அதனால் ஒரு 3 நிமிஷம் நம்ம வறுத்துக்கிட்டோம்னா நல்லா மணல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சே கூட வறுத்துக்கலாம். இதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 1, எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பு. நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இந்த குங்குமப்பூ நம்ம கலருக்காக எடுத்து வச்சோம்ல, சுடுதண்ணியில் போட்டு அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கலர வேண்டியது தான். ஃபுட் கலர் உடலுக்கு நல்லது இல்லைன்றாங்க, அதனால் நான் குங்குமப்பூவே சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டேன். இதை பாருங்கள், என்ன கலர் சூப்பராக வருது. நல்லா வந்துடுச்சு. நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா அப்படியே வேகட்டும். சிம்மில் வச்சு 6 ஸ்பூன் நெய் சொன்னேன். முதல்ல 2 ஸ்பூன் விட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். சர்க்கரை போட்டு 10 நிமிஷம் வைக்கணும். சர்க்கரை போட்டலாம். இப்போது சர்க்கரை போட்ட உடனே தண்ணி விடும், அது பார்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். எல்லாம் தண்ணியெல்லாம் விடும், அப்படியே இதுவாகட்டும். அதை பாருங்கள், வருது, இந்த மாதிரி வரும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஏற்கனவே 4 ஸ்பூன் நெய் விட்டோம். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைனாப்பிளும் இதில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை பாருங்கள், நல்லா பந்தாட்டம் வருது பாருங்கள், சூப்பராக. இதே மாதிரி இந்த அளவுலேயே எல்லாம் செய்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே நெய்யெல்லாம் இதுவாகும், அப்படியே உருகி வரும். இதே மாதிரி செய்யுங்க இந்த அளவுலேயே. அப்படியே நம்ம விஜி சிம்ப்ளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பண்ணணும், டிங் 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 டிங்னு அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏலக்காய் பொடியும் இப்போ தூவிக்கலாம். இதே மாதிரி நான் சொன்ன அளவுலே இதை செய்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும்.
ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பிரசாதன்ற மாதிரி எல்லோ கலர் பெருமாளுக்கு உரித்தானது. அதனால் எல்லோ கலர்லேயே நம்ம பிரசாதம் செய்துட்டோம். கேசரி, பைனாப்பிள் கேசரி செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சோஷியல் மீடியால என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. விஜய் சிம்பிளி ஹோமை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பை பை. இப்போ பாருங்க, நான் மேஜிக் பண்ண போறேன். மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, நீங்களே பாருங்க. ஏய் கொட்டு கொட்டாது, கம்னரு. இங்க பாருங்க, சக்கரை. எங்க வீட்டுல மட்டும் தான் சக்கரை. இங்க பாருங்க, தெரியுதா? ஐயோ, நான் கொட்டும் சொன்னேன். கொட்டிச்சு மம்மி.